அனைவருக்கும் வணக்கம்ப்பா. கணேசன் மீடியா சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. உங்கள் சேனலை இப்போ எல்லாம் ரொம்ப யாரும் பார்க்குறது இல்லைம்மா, உங்கள் வீடியோ சரியில்லை போல் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரே வார்த்தை என்ன சொன்னேன் தெரியுமா? நான் போடுற வீடியோ மாதிரி அது சம்மந்தமாக இன்னொரு சேனலில் அவங்க பார்த்துருக்கலாம், அதனால தான்ப்பா அவங்க பார்க்காம இருக்கலாம். ஒரே விஷயத்தை எதுக்கு திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு அப்படின்னு நினச்சி கூட அவங்க வேலையை பார்ப்பாங்க. எல்லாருமே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தால் அவங்கவுங்களுக்கு வேலை இல்லையாப்பா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் போடுறப்பா அப்படின்னு. அதான் உண்மை. ஏன்னா ஒரு விஷயம் இது உண்மையாக பொய்யான்னு தெரியறதுக்கு சரியில்லாத விஷயத்துக்கு கூட கூட்டம் கூடும். அதுக்காக வேண்டி அது சரியாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் போய் பார்க்கல. அதேமாதிரி நல்ல விஷயத்துக்கும் கூட்டம் கூடும். அந்த மாதிரி தான் இப்போ நான் என்ன பண்ணேன்னா, எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, கிண்டலாகவும் கேட்டாங்க. அந்த கிண்டலுக்கெல்லாம் நான் சங்கடப்படுறதே கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்போ எனக்கு இந்த வேலையை செய்ய சொல்லி கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சி தான் நான் ஒவ்வொன்றையும் கடந்து செல்வேன். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த மிஷின் வாங்கினதுலேருந்து, அதாவது கடை போட்டிருக்கும்போது வாங்கினது, ஒரு தடவை க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மிஷினை தூக்க முடியலை. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா கொடுத்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மிஷின், ரமா மிஷின். அது வந்து கொஞ்சம் ஈஸியாக தூக்கலாம். இது வந்து செம்ம வெயிட்டு. அதனால் இதை வந்து உள்ளே நான் க்ளீன் பண்ணுறதில்ல, ரொம்ப மேலோட்டமாக அதை மட்டும்தான் க்ளீன் பண்ணுவேன். சர்வீஸ் பண்ணும்போது அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. தொடர்ந்து தைக்கிறது 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எப்போயாவது ஒரு வாட்டி தானே தைக்கிறேன். ஆயில் ஊற்றாமல் கவனிக்காமல் விட்டுட்டேன். துண்டு ஓரம் அடிக்கலான்னு வந்தால் டைட்டாக இருக்குது, சக்கரம்லாம் சரியாக சுற்றலைப்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி க்ளீன் பண்ணலான்ட்டு அதை எடுத்துகிட்டு பார்த்தா ஏகப்பட்ட நூல், நம்ம தைக்கிற அந்த துணியில் இருக்கிற அந்த பிசுறு, அந்த நூல் எல்லாம் உள்ளே போயிருக்கு. அதுக்கப்புறம் நாராயணங்கிட்ட சொல்லி மிஷின் ஆயில் வாங்கிட்டு வர சொன்னேன். இப்போ சாதா மிஷின்னா நம்ம தேங்காய் எண்ணெயவே பார்த்திங்கன்னா கூட கொஞ்சோன்னு கிருஷ்ண ஆயில் ஊற்றிட்டு அந்த ஓட்டையில் அங்கங்கே இருக்கும் பார்த்திங்களா மிஷினில், அதில் ஊற்றிட்டோம்னா சரியாக போகும். எங்கள் அம்மா கொடுத்த மிஷினெல்லாம் ரமா மிஷின், அதிலெல்லாம் ஊற்றுனேன்னா அப்படியே அது நல்லா சுத்தம். ஆனால் இந்த மிஷின் வந்து பிரதர் மிஷின் பெருசு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆயில் ஊற்றுவோம், இதிலேருந்து தான் வரும். இங்கே பாருங்கள் எவ்வளவு அழுக்கு தூசி. முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணேன். ஏன்னா நிறையா இருக்குது. நான் தைக்காமல் இருக்கிறதுனாலேயே அந்த ஆயில் ஊற்றுறத மறந்துட்டேப்பா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஆயில் ஊற்றும்போது பார்த்திங்கன்னா எந்த வழியில் போகுதுன்னு இது வரைக்கும் நான் பார்க்கல. ஆனால் ஆயில் ஊற்றுனாதே இது நல்லாயிருக்கும். கீழே நிறையா இருக்கும், அது பொட்டி மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் நிறைய ஊற்றி விட்டுருவேன். அதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணி எடுக்கலைங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதனால் என்ன பண்ணேன், க்ளீன் பண்ணி முதல்ல வந்து சர்வீஸ் பண்ணலான்னு பார்த்தேன், ரொம்ப நாளாக தைக்காமல் இருக்குமேனு. அப்புறம் ஒருத்தவங்ககிட்ட கேட்டால் க்ளீன் பண்ணி மட்டும் வைங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிஷின் நல்லா தானே தைக்குதுன்ட்டாங்க. இப்போ ரொம்ப தைக்கிறது இல்லையா, மிஷின் பக்கமே வர்றதில்லை. சாமி மட்டும் கும்பிட்டுருவேன் வெள்ளிக்கிழமை, என்னைய வாழ வைத்த தெய்வமே, அதாவது மிஷின் தெய்வமே அப்படின்னு கும்பிட்டுருவேன். இந்த பாருங்கள் ஊற்றுறேன் பாருங்கள், இந்த ஆயில் தான் இதில் ஊற்றிடணும். எனக்கு அவங்க மிஷின் விற்கும்போது அப்படி தான் சொன்னாங்க, அதையவே நானும் பண்ணிகிட்ருக்கேன். என் கடையில் கேட்டாலும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் நல்லாவே ஊற்றுங்க. அதுக்கப்புறம் அந்த பாபின் வர்ற இடத்துல ஒரு துணியை மடித்து வச்சுருங்க, ஏன்னா கொஞ்சமாக எண்ணெய் பட்டாலும் புது துணியில் ஒட்டிக்கிறோம், அடுத்தவங்களுக்கு அப்புறம் அது கஷ்டமாயிரும் தைக்கும்போது அப்படின்னு. இப்போ இதில் நான் ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ எதுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன் அப்படின்னா, எந்த பொருளுமே நம்ம அதாவது பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கு. ஏன்னா அப்பப்போ நம்ம ஆயில் ஊற்றிடுவோம்ல, கவனமாக இருப்போம்ல. அதுவும் உள்ளே அந்த மிஷினெல்லாம் சுற்றிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நல்லாயிருக்கும். அதை அப்படியே விட்டதுனால இந்த மாதிரி இருக்குது. நம்ம உடம்பு அப்படி தேப்பா. நம்ம உடம்புக்குள்ளே 5 ராஜ உறுப்பு இருக்குது. தண்ணி குடிக்கணும், தேவையானதை சத்தானதை சாப்பிடணும், அப்போது உள்ளே இருக்கிற உறுப்புகள் நம்மளுக்கு வேலை செய்யும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்களா. அன்றாட தேவைகள் முடியலைன்னு செஞ்சுக்கிட்டே அந்த தேவையான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முடியலைனாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். முடியும் போது செய்வேன், முடியலைன்னா போய் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் வந்து செய்வேன். இப்போ துணி தைக்காமல் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. மிஷின் தெய்வமே, என்னை காப்பாற்றின தெய்வமே அப்படின்னு தான் கும்பிடுவேன். அதானே உண்மை இல்லையா? செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்கள்ல. துணி தைக்க ஆசையாக இருக்குது, ஆனால் தைக்க முடியலை. இந்த பாருங்கள், இது அந்த ஆயில். தண்ணின்னு யாரும் எடுத்து குடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை எடுக்காதீங்க, இது தண்ணி இல்லை குடிக்காதீங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டப்பா. இந்த பதிவு எதுக்குன்னா, நம்ம தான் தைக்கலை இல்லை அப்படின்னு மிஷினை கவனிக்காமல் நிறைய பேர் விட்டுருவாங்க. அவங்க வந்து அப்பப்போ ஆயில் போட்டு அதை சுற்றி வச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா இப்போ நான் வந்து முதல்லலாம் கவனிச்சிட்டு தான் இருந்தேன். எனக்கு மிச்ச வேலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன். நீங்கள் அப்படி விட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. சரிங்களாப்பா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.